மீனாட்சி இந்த எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, நீ ஒருத்தி தான் பாக்கி குடி. நான் ரெடிமா. ஏங்க நம்ம கோயிலுக்கு ஆட்டோல போறோமா இல்ல கால் டாக்ஸில போறோமா? கால் டாக்ஸிக்கு சொல்லியிருக்கேன், 5 நிமிஷத்துல வந்துரும். சரி. காவியா டைம் ஆயிடுச்சு. மீரா எங்க? அம்மா ஜோதிகாக்க கூட விளையாடுறாமா, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. சரி நீங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள என்ன ரெடி ஆகலையா? நான் தான் இந்த வீட்ல முதல்ல ரெடி ஆனது. சரி சரி டைம் ஆகுது. நம்ம பூஜை முடிச்ச உடனே ஐயருக்கு இன்னொரு பூஜை இருக்கான். சரி கிளம்பலாம். ஏய் திவ்யா, இந்த நேரத்துல நீ எங்க கிளம்பிட்ட? இந்த நேரத்துல நீங்களே எங்க கிளம்பிட்டீங்க? நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறோம். அப்ப நானும் கோவிலுக்கு தான் போறேன். நீ எந்த கோயிலுக்கு போற? நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கோவிலுக்கு தான் நானும் போறேன். ஏன் நான் உங்க கூட வரக்கூடாதா? உன்னை வர வேணாம்னு சொல்வோம்மா, நீ தாராளமா எங்க கூட வா. இது ஏன் நம்ம கூட வருது? இதை யாரு வெத்தலை பாக்கு வச்சு வா வான்னு அழைச்சா? அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு ஐடியாவோட வரா. அதனாலதான் இவகிட்ட கோயிலுக்கு வான்னு சொல்லல. இருந்தாலும் நமக்கு முன்னாடி ரெடியா கிளம்பி நிக்கிறா. பாட்டி ஏன் பயப்படுறீங்க? ஏன் சந்தேகப்படுறீங்க? நம்ம கூட சேராம விலகி விலகி போறவ இப்ப நம்ம கூட சேர்ந்து கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறா. அவ மாறிட்டான் தான் நான் நினைக்கிறேன். அதனால சந்தோஷப்படுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திவ்யா சீக்கிரமே பழையபடி மாறிடுவா. இப்படி பாசிட்டிவா நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதானே? அப்படி உன் தங்கச்சி மாறிட்டானா ரொம்ப சந்தோஷம் காவியா. அவ மாறிட்டாளா மாறலையானே கோயிலுக்கு வந்தா தெரியும். ஹலோ. சரி மீனாட்சி, நீங்க எல்லாரும் முன்னாடி கோயிலுக்கு போய் சேருங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. ஐயர்கிட்ட சொல்லி பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அத்தை, நாம முன்னாடி போவோம். மாமா பொறுமையா வரட்டுமே. முதல்ல நம்ம போலாம் வாங்க. வாங்க. இப்ப சொல்லு. நான் வரேன். என்ன விஷயம்னு சொல்லியா? சார் என்னையா வீட்டில இருந்து ஸ்டேஷனுக்கு ஓடியே வந்துட்டியா? இப்படி மூச்சு இறைக்குது. இப்ப சொல்லு என்ன விஷயம்? சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க சார், கணவன் மனைவி கோவத்தில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஆமா, இது நம்ம ஏரியா கேஸ் தான். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டோமே. ஆமா, உனக்கு வேண்டியவங்களா? அது அந்த பாடியை பார்த்தா தான் தெரியும். ஆனா அது அவங்களா இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் சார். இது தண்டையற்பட்ட கேசியா? கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க. சொந்தக்காரங்க நேற்று மத்தியானமே வந்து பாடியை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆமா, நீ யாருன்னு நினைச்சு பயந்தா? அது சார், என் தங்கச்சியும் அவளோட வீட்டுக்காரையும் 4 நாளா காணோம். ஒருவேளை அவங்களா இருக்குமோன்னு நான் பயந்து போய் ஓடி வந்தேன் சார். உனக்கு இப்ப அந்த பயம் போயிடுச்சாயா? உன் தங்கச்சிக்கு அவங்க வீட்டுக்காரருக்கும் ஒன்றும் ஆகாதியா? அவங்களுக்கு ஆயுசு கெட்டி 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. நீ தைரியமா போயா? அவங்க 2 பேருக்கு ஒன்றும் இல்லைல்ல சார், அது போதும் எனக்கு. ஆண்டவா அவங்கள காப்பாத்து, நீ தான் அவங்கள பார்த்துக்கணும்.